51 அதிகாரம் 7வது வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அதுக்கு முன்னாடி சொன்னாரு, அவரிடத்துல இருந்தா வேதம் புறப்படுதுன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் அறிந்து கொள்றதுக்கு அந்த வேதத்துல தான் வாசிக்கணும், தெரிந்து கொள்ளணும். அடுத்தது அவர் சொல்றாரு, வேதத்தை இருதயத்துல பதித்திருப்பாய் என்று சொன்னார். சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளுவ அப்படின்னு சொன்னா அடுத்தது உனக்கு உண்டாகிற பிரச்சனை குறித்து இங்க பேசுறாரு. எனக்கு நீ செவி கொடு. மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை சொல்றாரு, உனக்கு பயம் வரும், ஏன்னா உன்னை பயமுறுத்த பார்ப்பாங்க. ஏன்னா நீ சத்தியத்தை நீ எப்ப பேச ஆரம்பிக்கிறையோ அப்ப பாத்தீங்கன்னா உன்னுடைய வாயை மூடுகிறதற்கு பார்ப்பார்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறதற்கும் எதிர்த்து நிற்கிறதற்கும் பிரயாசப்படுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு செவி கொடுத்தா போதும். எதுக்கு? மனுஷனுக்கு பயப்படாத, அவருடைய தூஷணங்களுக்கு பயப்படாத, அவருடைய நிந்தனைகளுக்கு பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே 12வது வசனத்துக்கு போவீங்கன்னா அவர் சொல்றாரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்குப்பாய் இருக்கிற மனுபுத்திரனுக்கு பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? உன் வாயை மூட சொன்னா என்ன பண்ணாத? மூடாத. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன பண்ணு? சொல்லு. உன்னை ஆண்டவர் அழைத்து உனக்கு சொல்லிக் கொடுத்த சகல காரியங்களை நீ என்ன பண்ண? போய் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மனுஷன் இப்படி பேசுறான், அப்படி பேசுறான், இப்படி பயமுறுத்துறான், இப்படி என்னை சோர்வுக்குள்ளாக்குறான் என்று சொல்லி நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். நான் தான் உனக்கு ஆறுதல் செய்ய முடியும். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்குப்பா இருக்கிற மனுபுத்திரனுக்கும் நீ என்ன பண்ணாத? பயப்படாத. வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின, ஹல்லேலூயா, உன்னை சிருஷ்டித்த உன்னுடைய தகப்பனும் உன்னை ரட்சித்தவருமான கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாருக்கு தான் கணக்கு கொடுக்க வேண்டும்? நம்மளை சிருஷ்டித்தவரும் நம்மளை ரட்சித்தவருமான தேவனுக்கு மாத்திரமே கணக்கு ஒப்பிக்கணும். நம்மளை பயமுறுத்துறவனுக்கோ மற்றவர்களுக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ நமக்கு பாத்தீங்கன்னா கற்றுக்கொண்டவர்களுக்கோ நம்ம கணக்கு கொடுக்க வேண்டாம். உன்னைக்காக யார் ரத்தம் சிந்தினாரோ அவருக்கு தான் நீ என்ன பண்ண போற? கணக்கு கொடுக்க போற. என்னை மறக்கிறதுக்கு நீ யார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார்.